பிரிட்டிஷ் அரசாங்கம் செம்மணி மனித புதைகுழி விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதா? மனித புதைகுழிகளை அகழும் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் ஏதாவது உதவிகளை வழங்குகிறதா என பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிவிவகார குழுவின் கூட்டத்தில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் இது குறித்து கேள்வி எழுப்பினார். Foreign Secretary, when you last appeared before the committee in November 24, I asked you about justice for the Tamil community. I want to start by saying how grateful நீங்கள் இறுதியாக இந்த குழுவின் முன்னிலையில் 2024 நவம்பரில் தோன்றிய போது நான் தமிழ் மக்களுக்கான நீதி குறித்து உங்களுடன் கேள்வி எழுப்பியிருந்தேன். இந்த விடயம் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் தனிப்பட்ட அர்ப்பணிப்புக்காகவும் கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் வெளிப்படுத்திய ஆதரவிற்கும் நான் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதன் மூலம் எனது உரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இது தொடர்பிலான எனது குடும்பத்தின் கதை தெரியும். இலங்கையில் மோதலின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மார்ச் மாதம் பிரிட்டன் தடைகளை அறிவித்தமை குறித்து நான் திருப்தி அடைகிறேன். சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள், சட்டத்திற்கு புறம்பான கொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இது அந்த சமூகத்திற்கு இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமான விடயம். ஆனால் கவலை அளிக்கும் விதத்தில் கடந்த மாதம் இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் மற்றுமொரு மனித புதைகுழியை கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த புதைகுழியில் 3 குழந்தைகளின் உடல்களையும் கண்டுபிடித்துள்ளார்கள். புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகளை சர்வதேச தராதரத்தின் கீழ் அகழ்வு செய்வதற்கான போதிய வளங்கள் இலங்கையில் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கரிசனை வெளியிட்டுள்ளது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதா? மனித புதைகுழிகளை அகழும் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் ஏதாவது உதவிகளை வழங்குகிறதா? Well, look, let me say that I've got very grave concerns in relation to the mass grave that has recently been discovered at Chemney. That yes, we have raised it with அண்மையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட செம்மணி விவகாரம் தொடர்பாக நாங்கள் அறிவோம். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகிறோம். ஆம், நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் நேரடியாக இவ்விடயம் தொடர்பாக கடந்த மாதம் கலந்துரையாடினோம். அதே நேரம் அந்த சம்பவத்தில் காணாமல் போன குடும்பங்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம். கடல் கடந்து உள்ளவர்களுடன் நாங்கள் பேசினோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவிகளுடன் அவர்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அதே நேரம் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அகழ்வு பணிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்கி வைக்க காரணம் நாமும் அறிவோம். இலங்கையில் வளங்கள் இல்லை. அகழ்வு பணிகளை மேற்கொண்டு அதனை ஆராய்ச்சி செய்வதற்கு முடிந்த உதவிகளை வழங்க நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். So that is the difficulty in what you recommend. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நீல நிற பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பனவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி தொடர்பான மனித எண்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தன. சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகியிருந்தனர். நேற்றைய தினம் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. எதிர்வரும் 21ஆம் திகதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாக உள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிற பாடசாலை புத்தக பையோடு சிறுவருடையது என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டிருந்தது. அந்த எண்பு தொகுதிக்கு அருகில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை, ஆடை, சிறுமிகள் பயன்படுத்தும் காலணி, சிறு கண்ணாடி வளையல்கள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டிருந்தன. மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன்
புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட பை, காலணிகள், கண்ணாடி வளையல்கள், ஆடையை ஒத்த துணிகள், பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மொத்தம் 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகியிருந்த நிலையில் குறித்த பரீட்சையில் தோற்றியிருந்த மாணவர்களில் 2,37,026 மாணவர்கள் காப்போத்த உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை இந்த எண்ணிக்கை பரீட்சை எழுதிய மொத்த பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் 73.45% ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 13,392 மாணவர்கள் 9 பாடங்களிலும் சித்திகளை பெற்றுள்ள அதேவேளை இது மொத்த பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் 4.15% ஆகும் என்றும் இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 10ஆம் திகதி முதல் டிசம்பர் 5ஆம் திகதி வரை நடைபெறும் என்று இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.